ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே கடல் மட்டத்திற்கு கீழே ஒரு செழிப்பான தமிழ் நாகரிகம் புதைந்து கிடக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? அதுதான் மர்மங்கள் நிறைந்த பூம்புகார். சோழப் பேரரசின் மாபெரும் துறைமுக நகரமான இது கலை, கலாச்சாரம் மற்றும் கல்வியின் சங்கமமாக விளங்கியது. சிலப்பதிகாரம் போன்ற காப்பியங்களில் இதன் புகழ் பாடப்பட்டுள்ளது. இந்த கடற்கரை ஓரம் அன்று வணிகர்களின் சொர்க்கமாக இருந்தது. கிரேக்க முதல் அரேபியா வரை பல நாடுகளின் கப்பல்கள் இங்கு வந்து பொன்னையும் நவரத்தினங்களையும் கொண்டு வந்தன. ஆனால் ஒரு விதியால் கடல் பொங்கி எழுந்தது. மாபெரும் அலைகள் நகரை தாக்கி நம் வரலாற்றின் ஒரு பெரும் பகுதியை நீருக்குள் இழுத்துச் சென்றது. இன்று நவீன கடல் ஆராய்ச்சியாளர்கள் கடலுக்கு அடியில் கட்டிடங்களின் இடிபாடுகளையும் பழங்கால தூண்களையும் கண்டறிந்து இந்த மர்மத்தை துலக்கி வருகின்றனர். ஆழ்கடலில் கண்டெடுக்கப்பட்ட இந்த சிதறல்கள் வெறும் கற்கள் அல்ல, அவை நம் முன்னோர்களின் முன்னேறிய அறிவியலுக்கும் கட்டடக்கலைக்கும் சான்றுகள். மறைந்து போன இந்த நகரங்கள் நம் தமிழர்களின் தீரத்தையும் பெருமையையும் இன்றும் உலகிற்கு பறைசாற்றுகின்றன. நம் வேர்கள் என்றும் அழியாதவை. பூம்புகார் தமிழர்களின் வரலாற்றில் என்றும் நிலைத்திருக்கும் ஒரு அழியாத பொக்கிஷம்.